வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெர்செப்ஷன் பற்றி தான் பார்த்தோம். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்செப்ஷன். ஸோ இந்த வீடியோ லெக்சர்லேயும் நம்ம பெர்செப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து பெர்செப்ஷனில் வந்து செலக்டிவ் பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பெர்செப்ஷனில் வந்து இந்த ஸ்டேஜில் அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த அட்டென்ஷன் க்ரியேட் ஆகிற ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ எல்லா விஷயமும் நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் எதை வந்து நம்மளோட பிரெயின் வந்து நம்மளோட மைண்ட் வந்து செலக்ட் பண்ணுதோ அந்த இதிலேருந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நம்ம சாங் கேட்குறோம்னா அந்த சாங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நம்ம பிரெயின் வந்து கேட்டகரைஸ் பண்ணும். என்ன டைப் ஆஃப் சாங், சேட் சாங்கா இல்லைன்னா வந்து மெலோடியஸாக, ஸ்பிரிச்சுவல் சாங்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பெர்செப்சுவல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப் ப்ராசஸ். ஒன்று வந்து செலெக்ஷன், ஆர்கனைசேஷன் ஆர் கேட்டகரைசேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கேட்டகரைஸ் பண்ணதை இன்டர்பிரேட் பண்ணும், அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். அதனால தான் ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங் வந்து அவங்களுக்கு ஒரு டீப் மீனிங் வந்து இருக்கும். அந்த மீனிங் வந்து வேறு ஒருத்தவங்க அந்த சாங்கை கேட்கும்போது அவங்களுக்கு அந்த மீனிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஒன்லி அந்த பர்சன் தான் அந்த சாங்கை வந்து அவங்களுக்கு வந்து டச்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து சாங்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தில் ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து ட்ராமாவை க்ரியேட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஜெக்ட் இருக்கும். சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாய், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், ஒரு பாய் வந்து அவங்க ஃபாதரோட கார் வர சவுண்டை கேட்டோடனே பயப்படுவாப்புல. ஏன்னா அப்போ ஃபாதர் வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிப்பாப்புல. ஸோ அப்போ என்ன ஆகுனா, கார் வர சவுண்டை கேட்ட உடனேவே அந்த பெர்செப்ஷன் என்ன ஆகுனா, செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி என்ன இன்டர்பிரேட் பண்ணோம்னா நமக்கு அடி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பிரெயின் வந்து என்கோட் பண்ணிடும். அதனால் என்ன பெரிய பையனாக இருந்தாலுமே அந்த கார் சவுண்டு வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் விஷயத்தை வந்து இன்டர்பிரேட் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பெர்செப்ஷன் ப்ராசஸ். பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்சரி ஆர்கன்ஸ் வந்து இந்த ஸ்டிமுலையை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பெர்செப்சுவல் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பற்றி இதான் இப்போ படிக்க போகிறேன், எப்படி வந்து இந்த ப்ராசஸை நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. மொதல் விஷயம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்பெச்சுவல் ஆர்கனைசேஷன். நம்ம பிரெயின் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபிகர் அண்ட் கிரவுண்டு. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ் சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு ஃபேஸஸ் தெரியும். ஆனால் இந்த டயக்ராமில் வந்து ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இதை வந்து அப்படியே ஒரு சப்ஜெக்டிவாக விட்டுருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒயிட்டை பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் வேஸ் தெரியும். இதே இது வந்து இந்த ஃப்ளவர் வேஸை வந்து பிளாக் பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் வேஸ் தெரியாது, நமக்கு ரெண்டு ஃபேஸஸ் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, இந்த கிரவுண்டு எது, ஃபிகர் எது அப்படின்னு நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ப்ராசஸ் பண்ணி பழகிருச்சு, பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன அப்படின்றத. பட் இந்த மாதிரி சில விஷயத்தில் ஃபெயில் ஆகுறதும் நமக்கு வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம பிரெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த மாதிரி சில நேரங்களில். யூஸ்வலாக பெர்பெச்சுவல் கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஃபிகர் அண்ட் கிரவுண்ட்லேயே பெர்செப்சுவல் கிரவுண்டு வந்து நம்ம பிரெயின் என்ன பண்ணோன்னா, ஒரு விஷயத்தை வந்து மீனிங்லெஸ்ஸாக 2-3 டாட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த டாட்டை வந்து பார்த்தோன்னே வெறும் டாட் அப்படின்னு எடுத்துக்காது. என்ன பண்ணோன்னா, ஓகே இது ஒரு கண்டினியூஸு, இது ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோன்னா, சிமிலாரிட்டி, ப்ராக்சிமேட்டி அண்டு கண்டினியூட்டி, க்ளோஷர் இப்படின்னு ஒரு சில விஷயத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி அப்படின்றது இந்த பக்கத்தில் இருக்கிற பிளாக்ஸை ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன், இது வந்து ப்ராக்சிமிட்டி. சிமிலாரிட்டி அப்படின்றது வந்து இப்போ ஒரு 3 விஷயம் சிமிலராக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி பிளாக்காக இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ஸை வந்து அது சிமிலாரிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இதுவே பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறனால ஸோ அப்போ இதை வந்து சிமிலாரிட்டியில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பிரெயின் வந்து என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இது ரேண்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் நம்ம பிரெயின் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரேண்டம் பிளாக்கு, பட் ஆனால் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றதுனால இதை கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இந்த அளவுக்கு கண்டினியூஸாக இருக்குது, இந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி இருக்குது, இந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்குது. இப்படி ஒரே டயக்ராம்லேயே நிறைய விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி க்ளோஷர்,
இப்போ இது ஒரு க்ளோஷர், இது ஒரு க்ளோஷர், நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு க்ளோஷர், இது ஒரு க்ளோஷர், இந்த மாதிரி இது ஒரு க்ளோஷர். இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம பிரெயின் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்டாக இதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி இது ஒரு ரவுண்டட் இதாக வந்து க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக நம்ம பிரெயின் வந்து ப்ரொசீவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில இதில் பார்ப்போம். லைக் இப்போ நான் வந்து ஒரு வேர்டு எழுதுகிறேன். இந்த வேர்டில் வந்து நம்ம என்னென்னா முக்கியமாக பபுள்ஸ் எடுத்துருவோம். எடுத்தாலும் இந்த வேர்டை நம்மளால் ரீட் பண்ண முடியும், பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, அவாய்ட் அப்படின்றது இந்த போ இல்லைனாலும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில விஷயத்தை வந்து நம்மளால் ஃபில் பண்ணி நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நடுவில் 2 வார்த்தை வந்து ஜம்பிள்டாக இருக்குது. ஆனால் நம்ம இதை எப்படி வாசிப்போம், ரீட் அப்படின்னு வாசிப்போம். ஏன்னா இது ஜம்பிள்டாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்கிறதையும் நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த பெர்செப்சுவல் கிரவுண்டு. அடுத்து வந்து பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம் வந்து பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டோர் மாதிரி இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வந்து நம்ம இப்படி க்ளோஸ்டு டோர் இருக்குது. ஆனால் அடுத்தது வந்து டோர் வந்து இப்படி லைட்டாக வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி. இதை வந்து நம்மளால் என்னென்னா 2 சைஸ் மாறி இருந்தாலும் இதை வந்து ஓப்பன்டு டோர், இதை க்ளோஸ்டு டோர்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 3D டயக்ராம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது வந்து இது 3D டயக்ராம் ஆக்சுவலாக கிடையாது, இது 2D டயக்ராம் தான். ஆனால் நம்ம பிரெயின் வந்து இது ஒரு கியூபாக 3D டயக்ராமாக பார்க்குறதுக்கு ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி. அடுத்து வந்து பெர்செப்சுவல் கான்டெக்ஸ்ட். ஒரு ரேண்டமாக நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த விஷயத்துக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுக்கறது தான் வந்து இந்த பெர்செப்சுவல் கான்டெக்ஸ்ட். அடுத்து வந்து பெர்செப்சுவல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அந்த நெகட்டிவான விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட பெர்செப்ஷன் என்ன ஆகுனா டிஸ்டார்ட் ஆகும். அந்த இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம பிரெயின் வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து பெர்செப்சுவல் டிஃபென்ஸ். ஸோ இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு டோட்டல். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வந்து பெர்செப்ஷன் நம்ம வந்து பிரெயின் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேயே நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணும், நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத வந்து தெரியறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டாபிக். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா பெர்செப்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, பெர்செப்சுவல் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அந்த ப்ராசஸில் வந்து பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, thank you and see you in the next video.